எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, தேர்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்குறான்? இஃப் B cross A equal to set of -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 இந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதை கொடுத்துட்டு என்ன கேட்குறான் பாரு, ஃபைண்ட் A அண்டு B, ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ இதை பார்க்கலாம். சொல்யூஷன், தேர்ட் கொஷன். சொல்யூஷன் கிவனில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. இந்த B cross A கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் எழுதிடும். எழுதிட்டுமா? சரி. இப்போ இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், இந்த ஆர்டர், இது பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரு 1 2 3 4 5 6 பேர்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஒட்டுக்க எழுதுறப்ப செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இதைத்தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல எழுதுறது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், இதில் இந்த ஃபஸ்ட்டு வர்ற கோஆர்டினேட்டு இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு, இது செகண்ட் கோஆர்டினேட். இந்த ஃபஸ்ட்டில் வர்றதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு செட்டை தான் குறிக்கும். பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் வரும். சரியா? இந்த ரெண்டாவது அந்த கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்குது பார்த்தியா, இது செகண்டாக வருது. இந்த செட்டில் இருக்கிறதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட்டில் வரும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செட்டை குறிக்கும். ஃபஸ்ட்டு செட்டில் வர்றது, செகண்ட் செட்டில் வர்றதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை குறிக்கும். இப்படி தான் ஆர்டராக இருக்கும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏவும் பியும் கேட்குறாங்க. ஏ செட்டும் பி செட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ செட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்க. இங்கே இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. பி கிராஸ் ஏ, பி தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, ஏ செகண்டாக இருக்குது. அப்போ இதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? செகண்ட் கோஆர்டினேட்ஸில் வர்றது தான். இந்த பேரில் இந்த பேர் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, இதில் செகண்ட் கோஆர்டினேட்டில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஏவை குறிக்கும். வந்திருக்கு, இது ஃபர்ஸ்ட் வந்திருக்குனால ஃபர்ஸ்ட். அப்போ இங்கே ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏங்கிறது எப்படி இருக்கும்? செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. இந்த பி கிராஸ் ஏனுடைய செகண்ட் கோஆர்டினேட்ஸு, அதைத்தான் எழுதணும். நீங்கள் நல்லா இன்னும் விரிவாக கூட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். இந்த செட் சிம்பிள் போட்டுக்கிட்டு செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ இப்படி எழுதலாம். இன்னமும் இதை ஷார்ட்கட்டாக எழுதிட்டு போகலாம். செகண்ட் கோஆர்டினேட்ஸ், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னா இந்த இடத்துக்கு செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னு எழுதிட்டு இதை எழுதாமல் விட்டாலும் எதில் இருக்கக்கூடிய செகண்ட் கோஆர்டினேட்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த கொஷனுக்கு இந்த பி கிராஸ் ஏல இருக்கக்கூடிய செகண்ட் கோஆர்டினேட்ஸ் தான் சொல்கிறோன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இன்னும் ஷார்ட்கட்டில் இதை வந்து செகண்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த ப்ராக்கெட் சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம். ஆஃப் பி கிராஸ் ஏன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். இன்னும் விரிவாக எழுதுறதுனா செட் ஆஃப் இந்த சிம்பிளை எழுதிட்டு செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு சென்டென்ஸு இன்னும் கொஞ்சம் லாங்கஸ்டாகவும் எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னு ரொம்ப சுருக்கமாக எழுதினாலும் கரெக்டு தான். செகண்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு எழுதினாலும் கரெக்ட். ஓகே, இப்போ இந்த செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, 3 இருக்கா? இந்த இதில் 3 இருக்கா?
3 எழுதிக்கிட்டோம். சரியா? செகண்ட் கோஆர்டினேட் 3 இருக்குது எழுதி வச்சு. இதில் வா 4 இருக்கு, 4 எழுதியாச்சு. சரியா? அடுத்தது போ, இதில் 3 இருக்குது, ஏற்கனவே 3 எழுதிட்டோம், இங்கே எழுதிட்டேன், அதனால் விட்டுருங்க. 4 இருக்கு, 4 ஏற்கனவே எழுதியாச்சு, அதனால் ஒரு தடவை எழுதுனா போதும். 3 இருக்குது, 3 இங்கே இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். 4 இருக்கு, 4 இங்கே ஏற்கனவே எழுதியாச்சு, அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ 3,4ங்கிறதோட செட் சிம்பலை முடிச்சுக்குங்க. இதுதான் ஏ செட். ஏ செட் கண்டுபிடிச்சிட்டோமா? நீங்கள் இது வந்து இது செகண்ட் செட்டு, இந்த ஏ செட்டு. பி செட்டுக்கு இப்போ பாருங்கள், பி செட்டு எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு வந்துருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை தான் குறிக்கும். இந்த பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டை தான் குறிக்கும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அந்த எலமெண்ட்ஸை தான் குறிக்கும். அப்போ செட்டு எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. நீ இந்த பி கிராஸ் ஏ எழுதினாலும் சரி, எழுதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு. இதில் செகண்ட் கோஆர்டினேட்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு என்ன இது? இதில் பாருங்கள், -2 இருக்கா? -2 எழுதியிருக்கிறோம். அடுத்ததில் -2 வருது, -2 ஒரு தடவை எழுதியாச்சு. 0 இருக்குது, 0 எழுதிக்கோ. மறுபடியும் 0 வருது, ஒரு தடவை எழுதுனா போதும். அப்புறம் மறுபடியும் பாரு 3 இருக்குது, 3 எழுதிக்கிங்க. மறுபடியும் இங்கே பாருங்க 3 இருக்குது, ஒரு தடவை 3 எழுதுனா போதும். அப்போ -2 0 3யோட முடியுது. செட் சிம்பிள் போட்டு க்ளோஸ் போட்டுருங்க. இதுதான் பி செட். அப்போ ஏ செட்டும் பி செட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏ செட்டு பி செட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியுதா? இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டா செகண்ட் கோஆர்டினேட்டான கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். செகண்டாக வர்ற செட்டு செகண்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்ற செட்டுக்கு இந்த கிராஸுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டை குறிக்கும், செகண்ட் வர்றது செகண்ட் கோஆர்டினேட்டை குறிக்கும். அவ்வளோதான், ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிட்டோம்.